இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் கிட்னி பீன்ஸ் மசாலா. இதுதான் கிட்னி பீன்ஸ். ராத்திரியே ஊற வச்சுருங்க. நல்லா ராத்திரி ஃபுல்லாக ஊறின பிறகு காலையில் குக்கரில் 6லேருந்து 7 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். இப்போ பார்த்திங்கன்னா ஊறுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும். இது இப்போ மசாலா எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். தாளிக்கிறதுக்கு தேவையான மசாலா சாமான் எடுத்து வச்சுருக்கேன். மராட்டி மூக்கு, 4லேருந்து 5 கிராம்பு, கல்பாசி, தேவையான அளவு சோம்பு, கொஞ்சம் ஏலக்காய், பட்டை, அன்னாச்சி பூ, 2 பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் மசாலா சாமானை அதில் போட்டு நல்லா பொரிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சோம்போட வாசனை வரும். நல்லா மசாலா பொரிஞ்சிருச்சு. நான் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. 6லேருந்து 7 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி அரைச்சி எடுத்து விழுது. பச்சை வடை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தக்காளி சீக்கிரம் வதங்கணுன்னா தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். தேவையான அளவு உப்பு, தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. நம்ம இப்போ தேவையான மசாலா சாமானை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நாங்கள் சாம்பார் பொடி தான் எப்போதும் நாங்கள் சேர்ப்போம். சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மிளகாத்தூள் ப்ளஸ் தனியாத்தூள் இது 2த்தையும் சேர்த்துக்கோங்க. ஆனால் 2த்தில் ஏதாவது ஒன்று தான் சேர்க்கணும். ஒன்று சாம்பார் பொடி சேருங்க, இல்லைன்னா மிளகாத்தூள் தனியாத்தூள் சேர்ந்த கலவையை சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள். மசாலா ஒரு பெரட்டிக்கோங்க. கருக விட்டுறாமல் வதக்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா மசாலா சேர்ந்துருச்சு. நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கலந்து விட்டு மசாலா சாமானோட வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. நல்லா 5 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு நம்ம வேக வச்ச கிட்னி பீன்ஸ் அதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து மசாலா சாமான் அதில் ஏறி நல்லா ருசியாக இருக்கும். பார்த்திங்கன்னா கிட்னி பீன்ஸ் அதில் சேர்த்து நல்லா வந்து மசாலா சாமான்லாம் சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம், ஒரு கொதி வந்த பிறகு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் வந்துட்டு மசாலாலாம் நல்லா சேர்ந்து நல்லா ஊறும். கொஞ்சம் தண்ணி வற்றி வரும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்களா தண்ணி வற்றிருக்கு. மசாலா சாமான் நல்லா கிட்னி பீன்ஸில் ஏறி இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதோட அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். நான் என்ன அரைச்சிருக்கிறேன்னா தேங்காய், கசகசா, முந்திரி ஒரு 4 இல்லைன்னா 5 முந்திரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ருசியாக இருக்கும். அரைச்ச விழுதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேங்காய் அரைச்சி விட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா எல்லாமே ஆல்ரெடி நல்லா குக் பண்ணியாச்சு. அதனால் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணலாம்.
இது சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சத்தும் கூட இந்த கிட்னி பீன்ஸு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.